ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா EUR USD சார்ட்டில் செஷன் ட்ரேட் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களில் யாருக்காவது நம்ம கோர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 தான் சேல் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2999 சேல் ஆகிட்டுருக்கு. யாருக்காவது வேணுமா இருந்துச்சுன்னா என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதை ஆக்சஸ் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செஷன் ட்ரேட் அப்படின்றது நம்ம 15 மினிட்ஸ் சார்ட் அனாலிசிஸ் பண்ணி நம்ம 1 மினிட்டில் என்ட்ரி எடுக்கிறது. இதுதான் செஷன் ட்ரேடோட பேசிக். சரிங்களா? செஷன் ட்ரேடில் நம்ம ரொம்ப லாங்காக பார்க்கணுன்னா 4 ஹவர்ஸை ட்ரெண்டுக்கு வேணால் பார்த்துக்கலாம். மற்றபடி 4 ஹவர்ஸ் இதில் ரொம்ப ஒரு பெரிய ரோல் அவ்வளோவா ப்ளே பண்ணாது. உங்களுக்கு மேக்ஸிமம் ரோல் ப்ளே பண்ணுறது 15 மினிட்ஸ் அண்ட் 1 மினிட் தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, செஷன் ட்ரேட் அப்படின்றது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு லண்டன் செஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 12:30 ஆரம்பிக்கும். அதாவது மத்தியானம் ஒரு 12:30க்கு ஆரம்பிக்குங்க. அப்புறம் அது 4 மணி வரைக்கும் அந்த செஷன் போகும். ஆனால் நமக்கு 12:30லேருந்து ஒரு 1:30க்குள்ளே பார்த்தீங்கன்னா 12:30லேருந்து ஒரு 1:30க்குள்ளே ஒரு என்ட்ரி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? 15 மினிட்ஸ் என்ட்ரி ஒரு என்ட்ரி கிடைக்கும். பட் இது கம்பல்சரியாக கிடைக்கும் அப்படின்ட்டு இல்லை. பட் ஒரு 70 to 80% சொல்லிடலாம். ஒரு என்ட்ரி நமக்கு செஷன் டைமிங்கில் கிடைக்கும். செஷன் டைமிங்கில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு என்ட்ரி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் செஷன் டைமிங். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 5:30 அந்த ரேஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மாறும். அதாவது யூஎஸ் டைமிங் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு ஃபஸ்ட்டு 6 மந்த் பார்த்தீங்கன்னா 12:30க்கு உங்களுக்கு லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு 1:30க்கு அந்த மாதிரி ஒரு 1 hour டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஆகும். பட் நம்ம எப்பவுமே ஒரு டைமிங் வச்சுக்கணும். கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு லண்டன் செக்ஷன் 12:30க்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நியூயார்க் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 5:30 அந்த ரேஞ்சுக்கே நீங்கள் வச்சுக்கோங்க. 5 வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஓகே தான். அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, இது எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 செஷன் இருக்கும். அதில் ஏசியன் செஷன் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குல்லங்க. ஏசியன் செஷனில் நம்ம இண்டிகேட்டரை இதுக்கு போய்க்கிங்க, காலமுக்கு இண்டிகேட்டரில் போயிட்டு ஏசியன் செஷன் ஏசியன் ரேஞ்ச் பை நீக்கோன்னு இருக்கும். இந்த ஒரு இண்டிகேட்டர் சூஸ் பண்ணிக்கிங்க. நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இண்டிகேட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இண்டிகேட்டரை எடுத்துகிட்டு இதில் என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு செஷன் ட்ரேட் பண்ணுறோம். செஷன் டைமிங் தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இப்போ நமக்கு ஒரு 12 மணி அந்த ரேஞ்சில் என்ன நடக்குதோ அதை பார்த்துட்டு தான் நம்ம முடிவே பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கோடு 2 போட்டிருக்குது இல்லைங்க, இதுதான் ஏசியன் செக்ஷனோட ஹையு லோ. சரிங்களா? மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹையை எடுத்துகிட்டு லோவையும் எடுத்துடுவாங்க. ரெண்டுத்தையும் எடுத்துடுவாங்க அடுத்தடுத்த செக்ஷனுக்கு. இதுதான் எல்லா நாளுமே மேக்ஸிமம் நடக்கும். ஓகேங்களா? நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். நேற்று ஒரு என்ட்ரி சூப்பரான ஒரு என்ட்ரி நமக்கு கிடச்சிது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ இந்த செஷனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு ரீசன். இதை நம்ம எப்படி நம்ம எஸ்எம்சியோட மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குங்க. சரிங்களா? ஓபி நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. கரெக்டாக 12 மணிக்கு அந்த ஆர்டர் பிளாக்கு மிட்டிகேட் நம்ம இது பண்ணுது. சரிங்களா? ப்ரைஸ் மிட்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ மேலே எடுத்தாச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே எடுத்தாச்சு. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பார்த்தோம்னா ஆர்டர் பிளாக்கை தொட்டோன்னே நமக்கு ஒரு சிஹெச் 1 மினிட்டில் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ 1 மினிட்டில் ஒரு சிஹெச் நம்ம பார்க்கலாம். 1 மினிட்டில் சிஹெச் நடந்திருக்கு அப்படின்னா 1 மினிட்டில் சிஹெச் நமக்கு இங்கேயே நடந்துருச்சு, இங்கேயும் நடந்துருச்சு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு நல்லாவே சிஹெச் நடந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைம் ஃப்ரேமை மாற்றிட்டு நம்ம இந்த இடத்துல தாராளமாக என்ட்ரி போடலாம். நமக்கு சிஹெச் கிடச்சோன்னா என்ட்ரி போட்டுட்டு நம்ம டார்கெட் பார்த்திங்கன்னா ஏசியன் ரேஞ்ச் லோவை டார்கெட் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸை ஜஸ்ட் ட்ரெண்டுக்கு பார்க்கலான்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக ட்ரெண்டை ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன ட்ரெண்டு அப்படின்ட்டு. ஏன்னா ட்ரெண்டு நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராஃபிட்டை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு அடுத்த ஆர்டர் பிளாக் இந்த பிளேஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டார்கெட்டை இன்னும் கொஞ்சம் கூட அதிகம் பண்ணுறதுனா பண்ணலாம். பண்ணாட்டி உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூடயே விட்டுறலாம். பட் ட்ரெண்டோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம இது வரைக்கும் கூட டார்கெட் வைக்கலாம். அதாவது ஏசியன் செஷனையும் நம்ம எஸ்எம்சியும் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம டார்கெட் இது வரைக்கும் கூட
தாராளமாக வைக்கலாம். 1:13 வந்து நமக்கு அசால்ட்டாக கிடைக்கும். 1:13 அப்படின்றது ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு தாங்க. இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்படி வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த டார்கெட்டே போதும்னா சேஃபர் சைடு வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து சேஃபாக ப்ளே பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடலாம். அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? இப்போ வந்து எப்படி இது ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு, இந்த என்ட்ரி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது டெய்லியுமே கொடுக்கும். 12 மணி போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே இந்த என்ட்ரி கொடுக்கும். 12 மணி இல்லைனா வந்து 5:30க்கு ரெண்டில் ஏதோ ஒரு என்ட்ரி, சூப்பரான ஒரு என்ட்ரி நமக்கு வந்து கொடுத்துரும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ட்ரெண்டு பார்த்தோம்ல, கீழே அடுத்த ஆர்டர் பிளாக் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால, ஒரு வேளை நீங்கள் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இப்போ உங்களுக்கு இருக்க ஒரு இது பார்த்தீங்கன்னா (1:11) சரிங்களா? 1:11 ஆர்ஆர் நமக்கு வந்து அசால்ட்டாக கிடச்சிருக்கும். இதுதான் வந்து ஏசியன் செஷனையுமே, அதாவது நம்மளுடைய செஷன் ட்ரேடிங்கையுமே எஸ்எம்சியும் கம்பேர் பண்ணுறப்ப இப்படியும் கூட நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் வந்து பெரிய ட்ரேட் எனக்கு பண்ணுறதுக்கு வந்து பயமாக இருக்குது, ஏன்னா வந்து 4 hours இது பண்ணால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக செஷன் ட்ரேடிங் வந்து பண்ணலாம். சரிங்களா? இன்னொரு டிஸ்க்ளைமரோடையே சொல்லிடுறேன், நீங்கள் யாருமே வந்து அதிகமான அமௌண்ட்டு போட்டெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்துக்கங்க. ஃபண்டட் அக்கௌண்ட்டில் இப்போ ஒரு ஆஃபரும் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஒரு சில ஃபண்டடில் பார்த்தீங்கன்னா $60 கொடுத்தாலே வந்து 10 lakhs அக்கௌண்ட், அதாவது $10,000 அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அசால்ட்டாக தராங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஸ்ட்ராங்கன் பண்ணணும். இதை மட்டும் வந்து மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து ஸ்ட்ராங்கன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒரு பொருட்டாகவே இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு முடிவெடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். உங்கள் யாருக்காவது இதே மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்மளுடைய கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999க்கு சேல் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2999க்கு சேல் ஆகிட்டுருக்கு. யாருக்காவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.